லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும். விஜய் தலைமையிலான தாவேக அரசு பதவியேற்ற பின்பாக தமிழ்நாடு சட்டமன்றம் முதல் முறையாக சற்று நேரத்தில் கூடுகிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் இரு குழுக்களாக வருகை தந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதிமுகவுக்குள் என்ன நடக்கிறது என்ற கேள்வி எழுந்துள்ள சூழலில் சட்டமன்றத்தில் அதிமுகவினர் இரு குழுக்களாக அதிமுக எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள். காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு குழுவும் எஸ்பி வேலுமணி தலைமையில் மற்றொரு குழுவும் தற்போது சட்டமன்றத்தில் காட்சியளிக்கிறார்கள். அதிமுகவுக்குள் அடுத்த பிளவா என்ற கேள்வி எழுகிறது. அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவர் யார் என்ற கேள்வியும் எழுகிறது. இன்னும் அதிமுக தனது சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்கவில்லை. திமுக தனது சட்டமன்ற குழு தலைவராக எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலினை தேர்ந்தெடுத்து விட்டது. அதே போல மற்ற கட்சிகளும் சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்கும் சட்டப்பேரவை தொடங்கி இருக்கிறது. காட்சிகளை பார்க்கிறோம். வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன், கோல் நோக்கி வாழும் குடி. உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மலையை நோக்கி வாழ்கின்றன. அதுபோல் குடிகள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை நோக்கி வாழ்கின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, 17வது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பெற்று வரலாறு சிறப்புமிக்க பேரவையின் முதல் கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் என்னுடைய வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் பெருமகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்த நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்ற வான்புகழ் வள்ளுவன் வாய்மொழிக்கு ஏற்றபடி துணிவு, கொடைத்தன்மை, அறிவு, முயற்சி, இந்த நான்கும் தலைவருக்கே உரிய இயல்பு. இந்த இயல்பினை தனக்குள் கொண்ட தலைவனாய், இளைஞரின் எழுச்சி நாயகனாய், இன்று நாடு முழுவதும் உச்சரிக்கும் மூன்றெழுத்து மந்திரமாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு உழைக்கும் இயந்திரமாய் தன்னை மாற்றிக்கொண்ட தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வணங்கி வாழ்த்துகிறேன். பதினேழாவது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் தற்காலிக தலைவராக இந்த எளிய தொண்டனான மூவி கருப்பையா ஆகிய என்னை மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற வாய்ப்பளித்து பெருமை சேர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு
என்னை தேர்ந்தெடுத்த சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாறு சிறப்புமிக்க இந்த பேரவையின் தற்காலிக தலைவராக என்னை பரிந்துரைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நியமித்த மாண்பு ஆளுநர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறேன். எண்ணற்ற தடைகள் எதிர்வந்த இடர்கள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி, இன்னல்கள் பல நேர்ந்தாலும் இடையூறுகள் பல ஏற்படுத்தினாலும் அனைத்தையும் தனியே எதிர்கொண்டு தவிடுபொடியாக்கி தகத்தெறிந்து விழுந்த கற்களை வெற்றி படிக்கட்டாக்கி தமிழகத்தின் அரிமாவாக அமர்ந்துள்ள மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அரசியல் இயக்கத்தின் குரல் ஓங்கி ஒலித்ததோடு நின்றுவிடக்கூடாது, நலன் சார்ந்த செயல் திட்டங்களை முன்னெடுத்து செயல்பட வேண்டும். அத்தகைய முன்னெடுப்புக்கு அஸ்திவரமாய் இருக்கும் கொள்கைகள் தீர்க்கதனமாக இருந்தால் வேண்டும் எனும் கொள்கையை கொண்டு சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சகோதரத்துடன் கூடிய கொள்கை வழி அரசியல் தனித்துவம் என்பதை தலைமைத்துவமாக கொண்டு சமரசமற்ற மக்கள் மனநிலையை மாநில நலன்கள் அடிப்படையாக கொண்ட நிலத்தன்மை கொண்ட கொள்கைகளை அடிப்படையாக வகுத்து பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், சுதந்திர போராட்ட வீரர் வீரமங்கை ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவர் அஞ்சலை அம்மாள் என கொள்கை தலைவர்களின் வழி நின்று செயலாற்ற முனைந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் பாசமிகு வெற்றி தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களின் பிரதிநிதிகளாக பெருமைமிக்க இப்பேரவையிலே அமர்ந்து தமிழ் மக்களுக்கு தொண்டாற்றும் மிக பெருமை பொறுப்பினை ஏற்று நாம் வந்துள்ளோம். உறுப்பினர்கள் இதனை கருத்தில் கொண்டு பேரவையின் பணியாற்ற வேண்டியது நமது கடமை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். பேரவைக்கு உறுப்பினர்களது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாம் இப்பேரவையின் அலுவலர்கள் ஏற்று நடத்துவதற்கு முன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதற்குரிய உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களையும் பிற சட்டமன்ற செயலாளத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் மாண்புமிகு சட்டமன்ற கட்சி தலைவர்களையும் முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அரசு தலைமை கொறடா ஆகியோருக்கு பிறகு அகர வரிசைப்படி உறுப்பினர்கள் பெருமக்களை பிராமணம் அல்லது உறுதிமொழி எடுத்துக்கொள்ள சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளர் அவர்கள் அழைப்பார்கள். அவ்வாறு அழைக்கப்பட்டவுடன் ஒவ்வொருவராக வந்து சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தேர்தல் சான்றிதழ்களை சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளரிடம் கொடுக்க வேண்டும். உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கான வாசகங்கள் அடங்கிய படிவம் உறுப்பினர்களுக்கு அளிக்கப்படும். அதில் உளமாற உறுதியுறுகிறேன் என்றும் கடவுளறிய உறுதியுறுகிறேன் என்றும் 2 வாசகங்கள் இருக்கும். உறுப்பினர்கள் அவரவர் விருப்பப்படி ஏதாவது ஒரு முறையில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இப்படிவும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஆகிய 2 மொழிகளில் இருக்கும். மாண்புமிகு உறுப்பினர்கள் தம் விருப்பப்படி தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் போது படிவத்தில் உள்ள வாசகங்களை மட்டுமே படிக்க வேண்டும். அதை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பின் உறுப்பினர்கள் அந்த படிவத்தில் கையெழுத்திட்டு பேரவை முதன்மை செயலாளரிடம் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு உறுப்பினர் பதிவேட்டில் கையொப்பமிடுதல் வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எடுக்கப்பட வேண்டிய உறுதிமொழியை நான் ஏற்கனவே 10/5/2026 அன்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொண்டு விட்டதால் இப்போது நான் முதலில் உறுப்பினர் பதிவேட்டில் விதிகளில் குறிப்பிட்டுள்ளபடி பேரவை முதன்மை செயலாளர் முன்னிலையில் கையெழுப்பமிடுகிறேன்.
லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும்.